ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره وارزقكم من الطيبات لعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الهجرة تهدم ما كان قبلها، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இஸ்லாமிய வருடம் துவங்க இருக்கிறது. 1445வது ஆண்டு நிறைவு பெற்று ஹிஜ்ரி 1446வது வருடம் துவங்க இருக்கிறது. பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கிபி என்ன ஆண்டு என்று கேட்டால் உடனே நாம் 2024 என்று உடனே நாம் சொல்லிவிடுவோம். இஸ்லாமிய ஆண்டு என்ன, ஹிஜ்ரி வருடம் என்ன என்று நமக்கு அவ்வளவு தூரம் பரிச்சயம் இல்லை, பழக்கமில்லை. அது முஸ்லிம் சமுதாயத்தின் மீதான குற்றமும் இல்லை என்பதை போன்ற ஒரு உணர்விலே முஸ்லிம் சமுதாயம் பயணிக்கலாம். ஆனால் முஸ்லிம் சமூகத்தை விட்டும் இந்த ஹிஜ்ரி என்ற காலண்டர் வருடத்தை தூரப்படுத்தியதில் இஸ்லாமிய எதிரிகள் பெரிய அளவில் திட்டமிட்டு இந்த காரியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நமக்கான ஆண்டு கூட தெரியாது. ஹிஜ்ரி என்பது அது எதன் அடிப்படையாக வைக்கப்பட்டுச்சு என்று கூட நமக்கு தெரியாது. ஏன் இந்த வரலாற்று ஒரு பெரிய அளவில் வரலாற்றில் நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போனது? தன் சொந்த வரலாற்றை தெரியாதவர்கள் சமூகத்தை பாதுகாப்பது என்பது பெரிய கஷ்டமாகிவிடும். எனவே முஸ்லிம்கள் இந்த ஹிஜ்ரியினுடைய வருடத்தை துவங்க இருக்கிற இந்த 1446வது வருடம், இது நன்றாக நம்ம உறுதியாக மனதில் ஞாபகம் வைக்கணும். ஏன்னா அல்லாஹு தஆலா நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும்,
ஜகாத்தாக இருக்கட்டும், தொழுகையை தவிர்த்துட்டு நீங்க மற்ற எல்லா வணக்கங்களை பார்த்தால் ஹிஜ்ரி காலண்டரை வச்சுத்தான், சந்திர கணக்கை வச்சுத்தான் அல்லாஹ் தஆலா வணக்கங்களை அமைச்சிருக்கிறான். நீங்க ஜகாத்து கொடுக்கறதாக இருந்தால் கூட நீங்க இந்த கணக்கில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அதை மாத்திக்கறணும். உதாரணமாக, எனக்கு ஜனவரி மாசத்துல ஜகாத்து கடமை ஆயிடுச்சு, நான் அடுத்த ஜனவரியில் கொடுப்பேன். அல்லது எனக்கு ஏப்ரல் மாதத்துல ஜகாத்து கடமை, நான் அடுத்த ஏப்ரல்ல, ஒரு வருஷத்துக்கு பின்னால தானே கொடுக்கணும். இந்த கணக்கு ஜகாத்தினுடைய கணக்கை நீங்க கிபி ஆண்டுல நீங்க கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிங்கன்னு சொன்னா மார்க்கம் அதை சொல்லித்தரவும் இல்லை. கிபி வருடத்தில் அதை கணிக்க சொல்லி அதை சொல்லித்தரல. அப்படி நீங்க கணித்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆங்கில மாதத்திற்கும் ஹிஜ்ரி வருடத்திற்கும் இடையில, ஆங்கில வருடத்திற்கும் ஹிஜ்ரி வருடத்திற்கும் இடையில ஒரு 30-32 வருஷத்துல ஒரு வருஷம் இது அதிகமாகி போகும். அதனால நம்ம ஹிஜ்ரி கணக்கில் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஹிஜ்ரி காலண்டர்ல தான் நம்ம அதை கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி தான் நோன்பு என்பதும் சந்திரனத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படுது. ஹஜ்ஜும் அப்படித்தான். ஹஜ்ஜுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் துல்ஹஜ்ஜி 8, 9, 10, 11, 12 சொல்றமே தவிர நம்ம யாரும் இந்த வருஷம் ஏப்ரல்ல, அடுத்த வருஷம் மே மாசத்தினுடைய 4வது தேதி, அது அடுத்த வருஷம் அப்படி நம்ம கணக்கு போடுறதில்லை. இந்த வருஷம் துல்ஹஜ்ஜி 8, 9, 10 மே மாசத்துல வரலாம். அடுத்த வருஷம் துல்ஹஜ்ஜி 9, 10, 8, 9, 10 அது ஜூலைல வரலாம். நம்ம எதை கவனிக்கிறோம்னு சொன்னா ஹிஜ்ரியை தான் கவனிக்கிறோம். அப்போ ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையினுடைய விஷயங்கள் மாத்திரம்தான் சூரியனை கணக்கு வச்சு தொழுகையினுடைய நேரங்கள், அன்றாட கணக்குகள் தரப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாமிய இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஏன் ஹிஜ்ரி காலண்டரை தெரிஞ்சு வச்சுக்கிறணும், ஒரு முஸ்லீம் ஏன் முஸ்லீம் மாதங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறணும், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர் என்று இஸ்லாமிய அரபு மாதங்கள் உண்டு. இந்த மாதங்கள் அல்லாஹ் ரசூலால் நமக்கு தரப்பட்ட மாதங்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதங்கள். இந்த 12 மாதங்கள்ல முஹர்ரம் மாசம் தான் துவக்க மாசம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். இது அல்லாஹ்வினால் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மாதங்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களிலும் தனித்துவமாக இருக்கணுங்கிறத ஆசைப்பட்டாங்க. முஸ்லிம்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுடைய காலண்டர் என்பது, முஸ்லிம்களுடைய நாட்காட்டி என்பது, முஸ்லிம்களுடைய ஆண்டு கணக்கு என்பது அது ஹிஜ்ரி காலண்டர் என்று நம்ம பெரும்பாலும் கல்யாண பத்திரிகையில டேட்டை முக்கியமா போட்டுட்டு ஹிஜ்ரிங்கிறது ஒரு பறக்கத்துக்காக நம்ம போட்டுருவோம். ஹிஜ்ரி இத்தனாவது வருஷம். நமக்கு ஹிஜ்ரிங்கிறது எப்போ தேவைப்படும்னா ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது நமக்கு தேவைப்படுது. இதை தவிர்த்துட்டு முஸ்லீம்கள் ஹிஜ்ரிங்கிற விஷயங்களை பெருசா எதுக்கும் பயன்படுத்துற மாதிரியான நடைமுறை இன்னைக்கு இல்லை. உண்மையில ஹிஜ்ரிங்கிற காலண்டர் அது முஸ்லீம்களுக்கு எதை அடிப்படையாக வச்சு ஏற்படுத்தப்பட்டுச்சு? இன்னைக்கு 1446 வருஷம் ஆயிருக்குல. ஹிஜ்ரி 1446 நம்ம சொல்றோம். 1446வது வருஷம் துவங்க போகுது. 45 வருஷம் முடிஞ்சிருக்குது. 1445 வருஷம். இது எதை அடிப்படையாக வச்சு துவங்கப்பட்டுச்சு? கிபின்னு சொல்றோம். நமக்கு தெரியும் கிபி 2024 ஏன்னா கிறிஸ்துவ பிறப்பு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பை வச்சு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த காலண்டரை தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துறோம். மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே மற்ற சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம இன்னைக்கு எவ்வளவு தூரம் இதுல நம்ம கரைஞ்சி போயிருக்கிறோம், நம்ம கலந்து போயிருக்கிறோம். முஸ்லிம்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழந்திருக்கிறாங்க என்றெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் இந்த ஹிஜ்ரியும் கிபியும் நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்குதுங்கிறத பொறுத்தே நம்ம விளங்கிக்கலாம். அப்போ முதல்ல நான் இந்த வரலாற்று முஸ்லிம்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்துறதுன்னா கூட வரலாறு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஹிஜ்ரிங்கிற காலண்டர் என்ன 1446, இந்த 45 வருஷம் 1445 வருஷம்ங்கிறது எதுல இருந்து நமக்கு அமைக்கப்பட்டுச்சு? கண்டிப்பாக உலகம் தோன்றியதுக்கு முதல் கொண்டு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்புல இருந்து எடுத்துக்கிட்டோமா? தெரியாது. ஒரு சாதாரணமாக ஒரு நான் முஸ்லீம் முஸ்லீம்கள்ட்ட கேட்குறாங்கன்னு வைங்க, யாரையா ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க உங்க காலண்டர்ல 1445ங்கிறீங்க, இந்த வருஷம் எதை அடிப்படையாக வச்சுன்னு கேட்டால் அவருக்கு என்ன சொல்ல தெரியுமான்னு தெரியல. எதை அடிப்படையாக வச்சு, யார் ஏற்படுத்தினா, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு பாரு அல்லது ஏதாவது அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார். எனவே
இஸ்லாம் தன்னுடைய சொந்த வரலாறை, சுய வரலாறுகளை மறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தங்களுடைய உரிமைகளை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சமுதாயம் பின்னுக்கு போனதுல இது ரொம்ப முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு செய்த மிகப்பெரிய சதிகளில் ஒன்று என்னன்னா, முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறுகளை மறைக்கப்படணும்னு சொன்னா அதுக்கான வரலாற்றுக்கான ஆவணமாக இருக்கிற இந்த ஹிஜ்ரத்தை முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து ஹிஜ்ரி காலண்டர் முறையை எடுக்கணும் அல்லது பழக்கத்தில் இருந்து குறைக்கணும். ஏன்னா கடந்த கால வரலாறுகள்ங்கிறது ஹிஜ்ரியை மையப்படுத்தி தான் எழுதப்பட்டிருக்கும். உதாரணமாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பெரிய வரலாறு எழுதுறாங்கன்னா ஹிஜ்ரியை மையப்படுத்தி தான் எழுதியிருப்பாங்க. அப்போ காலண்டருடைய அடிப்படையில் தெரியலன்னா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாறு எங்கிருந்து தெரிய போகுது? ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு பைத்துல் முகத்தஸை மீட்டி கொடுத்தாரு. எந்த வருஷம், எதை அடிப்படையாக வச்சு நடந்தது, இதெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு நாம பார்ப்போம். அந்த வரலாறு எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு சமுதாயம் தன்னுடைய சொந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி நம்ம சொல்றோம் 1445 வருஷம் முடிய போகுது. இன்னொரு 2 நாள்ல முடிஞ்சு புத்தாண்டு பிறக்கும். முஹர்ரம் மாசம் முதல் பிறக்கும். முஹர்ரம் மாசத்துல ஒண்ணு. குறைஞ்சபட்சம் இதை எதை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டுச்சுங்கிறதாவது நாம தெரிஞ்சுக்கணும். ஹிஜ்ரி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் நமக்குன்னு ஒரு காலண்டர் முறை கிடையாது. முஸ்லிம்களுக்குன்னு காலண்டர் கிடையாது, நாட்காட்டி கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலேயே முஸ்லிம்களுக்குன்னு ஒரு காலண்டர் முறைங்கிறது கிடையாது. அப்போ காலண்டருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு வரலாறு பேசுறதாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்கன்னு ஒரு வரலாற்றில் எழுதுறதாக இருந்தால் என்ன எழுதுவாங்கன்னா, அரபுலகத்தில் யானைப்படை ஒன்று சண்டை காபாவின் மீது படை எடுத்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் ஆமுல் ஃபீலும்பாங்க. ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சுன்னா ஆமுல் ஃபீலுன்னு ஒன்று, ஒரு பெரிய யானைப்படை கூட்டம் வந்து காபாவை இடிக்க வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி தான் அரபுலகத்திலேயே பெரிய நிகழ்ச்சி. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த யானைப்படை வந்துச்சு இல்லையா, அந்த வருஷத்துல இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு, அந்த வருஷத்துல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க, யானை படை எடுத்துச்சு இல்லையா, அந்த வருஷத்துல இருந்து 50 நாள் கழிச்சு அப்படின்னு வரலாற்றுல எழுதுவாங்க. முஸ்லிம்களுக்கான காலண்டருடைய தேவைங்கிறது அப்பொழுது இல்லை. இதை வச்சு தான் மையப்படுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வந்துச்சு. அந்த ஆட்சி காலம் நிர்வாகம் விசாலமாச்சு. கடல் கடந்த நாடுகளை, பாரசீகம், ரோம் போன்ற நாடுகளை முஸ்லிம்கள் கைப்பற்றினாங்க. முஸ்லிம்கள் நாடுகள் விரிவடைந்த உடனே அபிஷியலா நிறைய டாக்குமெண்ட்டுகளை ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நாடுகளுக்கு நாடுகள் தொடர்புகள் ஏற்பட்டுச்சு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடிதங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் அமீருல் முஃமினீனாக முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கிற உமர் இப்னுல் கத்தாப் ஒரு கடிதம் எழுதினார். ஜனாதிபதி ஒரு ஆளுநருக்கு கடிதம் எழுதுறார். இந்த ஹிஜ்ரி காலண்டர் வந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிற பொழுது அந்த கடிதத்தை படித்த ஆளுநர், அதுல ஒரு வேர்டு இருக்குது, இந்த ஷஅபான் மாசத்துல இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஆளுநர் திரும்ப கடிதத்தை எழுதினாரு, நீங்க ஷஅபான் மாதம் என்று எழுதியிருக்கிறீர்கள், எந்த வருஷத்தினுடைய ஷஅபான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஷஅபான்ங்கிறது எந்த வருஷம்? பொதுவா ஷஅபான்ங்கிறது மாசம் தானே, மாசத்தை சொல்லிட்டாங்க, வருஷத்தை சொல்ல முடியல. அப்ப வருஷம் தெரியணுமா இல்லையா? வருஷம் என்ன வருஷத்துல நடந்தது? இப்பதான் உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க, இனியும் நம்ம முஸ்லிம்களுக்குன்னு ஒரு காலண்டர் முறையை அமைக்கலன்னா, நமக்குன்னு ஒரு காலண்டரை ஏற்படுத்தலன்னு சொன்னா நம்மளுடைய வரலாறுகளை பூராவுமே ஒண்ணுமில்லாம அழிச்சிருவாங்க. வரலாறுகள்ங்கிறது இன்னைக்கு திட்டமிட்டு இந்த அரசு 10 வருஷத்துக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. 11வது வருஷம் 3வது தடவை ஆட்சியில் உட்கார்ந்து இருக்குது இந்த அரசு. ஆனா இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சியில உள்ள பெரிய சூழ்ச்சி என்னன்னா, நமக்கு எதிராக ஒரு பெரிய வரலாற்று யுத்தங்களை நடத்தி இருக்கிறாங்க. முஸ்லிம் சமுதாயம் அதை விளங்குச்சா என்னமோ தெரியல, ஒரு பெரிய அளவுல வரலாற்று மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க, திரிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. இனி ஒரு 50 வருஷம் வேற ஒரு ஆட்சி வந்தாலும் கூட அதை கண்டுபிடிச்சு திருத்த முடியாத அளவுக்கு வேலைகளை எல்லாம் வரலாற்றில் என்ன செஞ்சிருக்கிறாங்க. பாட புத்தகங்களில் இருந்து, வரலாற்று பெயர்களில் இருந்து, ஊர்களுடைய பெயர்களில் இருந்து, முசஃபர் நகர் உட்பட பெரிய பெரிய இஸ்லாமிய ஊர்களுடைய பெயர்களில் இருந்து
சாதாரணமாக ஒரு சின்ன வாட்ஸ்அப் செய்தியாக நாம படிக்கிற இந்த ஊர் பெயரை இந்த அரசு இப்படி மாத்திட்டு அப்படி நாம கேள்விப்படுற சாதாரணமான வார்த்தைகளை கூட திட்டமிட்டு ட்ரெயினுடைய பெயர்களிலிருந்து இது எல்லாமே ஒரு ஊருக்கான பெயரு, ஒரு வரலாற்று நாயகர்களுக்கான பெயரு, ஒரு ட்ரெயினுக்கான பெயரு, வாகனங்களுக்கான பெயர்கள், இதெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் திருத்துவதனுடைய பின்னணி என்னன்னா, வரலாற்றில் முஸ்லிம்கள் கடந்த காலத்துல எந்த இடத்திலையும் ஒரு முஸ்லிம் பெயர் அது வெளிவரக்கூடாது. இதை மிகச்சரியாக திட்டமிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெரிய அளவில் காந்தியிலிருந்து கோட்சையை முன்னிலைப்படுத்தினதுல இருந்து இவர்கள் பின்னணியில் மறைக்க பார்ப்பது முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் இருக்கிற மானசீகமான ஆத்மார்த்தமான தொடர்பை, இந்தியாவிற்கு முஸ்லிம்கள் செய்த தியாகங்களை, முஸ்லிம்கள் செய்த இழப்புகளை, வரலாற்றில் முஸ்லிம்கள் செய்த புரட்சிகளை இவர்கள் திட்டமிட்டு வரலாற்றில் ஒரு பெரிய திரிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வரலாற்று ரீதியாக நாம் இந்த இடத்திலே சொல்ல விரும்புவது இதுதான், முஸ்லிம்களுக்கான வரலாறுங்கிறது அது கொஞ்சம் சரி பண்ண சரியாக முஸ்லிம்களுக்கான வரலாறுகள் என்பது தேவைங்கிறத உணர்றாங்க சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சியை இது உணர்றாங்க. உணர்ந்து உடனே சஹாபிகளை பூரா ஒன்று கூட்டி ஒரு அரசு ஆலோசனை நடக்குது. நமக்குன்னு ஒரு காலண்டர் வேணும், காலண்டர் வேணும் முடிவு பண்ணிட்டா, காலண்டருக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு பிறப்பை வச்சிருக்கிறாங்க, ஈசா நபியினுடைய பிறப்பை வச்சிருக்கிறாங்க. கிபின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இந்த கிபி தான் 2024, ஈசா நபி பிறந்து 2024 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பிறப்பை வச்சு காலண்டரை கையில் எடுத்துட்டாங்க. முஸ்லீம்கள் எதை எடுக்கிறதுன்னு ஒரு மஷூரா நடக்குது, ஆலோசனை நடக்குது. ஆலோசனையில 4 கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு, சஹாபிகளால 4 கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. முதல் கருத்து என்னன்னா, நாம ஹிஜ்ரி காலண்டருடைய முதல் வருஷம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பை எடுக்கலாம், மீலாதுன் நபியினுடைய பிறப்பை எடுக்கலாம்ங்கிறது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, சில பேர் சொன்னாங்க இல்ல வேண்டாம், பிறப்பு வேண்டாம், என்ன நபியினுடைய பிறப்பு சிறப்பு தான், ஆனால் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஈசா நபியினுடைய பிறப்பை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிபிங்கிற காலண்டர் அமைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க மற்ற மதங்களுக்கு சாயல் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட இன்னொரு மதத்தை போல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு மதத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பழக்க வழக்கங்களுக்கு நீங்க மாற்றம் செய்யணுமே தவிர இன்னொரு மதத்தினுடைய சாயல் உங்கள்கிட்ட வரக்கூடாது. நீங்க தலையில போடுற தொப்பியில இருந்து, கட்டுற தலப்பாகையில இருந்து, போடுற ஜிப்பாவில இருந்து, காலில் போடுற செருப்புல இருந்து, சாப்பிடுற சாப்பாட்டிலிருந்து, நீங்கள் கொண்டாடுகிற பெருநாட்களில் இருந்து எல்லாத்திலேயுமே உங்க மதம் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தனித்துவமாயிருக்கும். இன்னொரு மதத்தினுடைய சாயல் நமக்கு வருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. காலிஃபுல் யஹூத வன் நஸாரா வல் முஷ்ரிகீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட சில பழக்கங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள்ட்ட சில பழக்கங்கள் இருக்கலாம், காபிர்கள்ட்ட இணை வைப்பாளர்கள்ட்ட சில பழக்கங்கள் இருக்கலாம். இந்த பழக்கங்களுக்கு நீங்க மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. மாற்றம் செய்யுங்கன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, எப்படியெல்லாம் மாற்றம் செய்யணுங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 நேரத்துல நீங்க தொழக்கூடாது, உங்க நெற்றியை சுஜூதுல வைக்க கூடாதுன்னாங்க. சூரியன் உதயமாகிற நேரம், சூரியன் மறைகிற நேரம், சூரியன் உச்சியில இருக்கிற நேரம், 3 நேரத்துல என்ன செய்யக்கூடாது, 3 நேரத்துல முஸ்லிம்கள் தொழக்கூடாது. தொழக்கூடாத தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்கள். சூரியன் மறைந்து ஒரு முஸ்லீம் தொழுகிறது அல்லாஹ்வுக்காகத்தான், ஒரு முஸ்லீம் நெத்தியை வைக்கிறது அல்லாஹ்வுக்காகத்தான். ஆனா அல்லாஹ்வுக்காகத்தான் இவர் தொழுகிறாரு, ஆனாலும் மார்க்க அது தடை செய்யுது. நீ சூரியன் உதிக்கும் போது என்ன செய்யாத, தொழாத. சூரியன் உதிக்கும் போது நீ சஜ்தா செய்யக்கூடாது, சூரியன் மறையும் போது நீ செய்யக்கூடாது, சூரியன் உச்சியில நடுவில் இருக்கும் போது நீ செய்யக்கூடாது. ஏன், என்ன காரணம் என்ன, அந்த நேரத்துல சூரியனை வணங்குறவங்க வணங்குவாங்க, சூரியனை வணங்குறவங்க அவங்க வணங்குறாங்கிறதுக்காக அந்த நேரத்தில் நீங்க வணங்க வேண்டாம். வணக்கங்கள் என்று பார்த்தால் கூட நீங்க அதிலிருந்து மாறுபட்டு இருக்கணும். உங்க வணக்கத்தினுடைய நேரங்கள் கூட மாறி இருக்கணும். ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், தாராளமாக கொடுங்க. இந்த நாள்ல கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன், தாராளமாக கொடுங்க. இந்த ஊர்ல கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம்.
கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டாங்க, நீங்கள் குர்பானி கொடுக்கறது யாருக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்காகத்தான் நான் கொடுக்குறேன். எந்த ஊரில் கொடுக்குறீங்களோ அந்த ஊரில் அன்றைக்கு ஏதாவது மாற்று மதத்தவர்களுடைய விழா இருக்குதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை பாருங்க, ஹல் ஃபீஹா அவுசானு மின் அவுசானில் ஜாஹிலிய்யா முதல்ல கேட்டாங்க. அப்போ அந்த ஊரில் நீங்கள் கொடுக்கறது அல்லாஹ்வுக்காகவா மற்றவைகளுக்கான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன்ட்டாங்க, தெளிவாக்கிட்டாங்க. சரி, அல்லாஹ்வுக்காக கொடுத்தா எங்க வேணாலும் கொடுக்கலாம் சொல்லிட்டு போகலாம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊரில் கொடுக்குறீங்களோ அந்த ஊரில் அன்னைக்கு விழா இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. சரி, அந்த நாள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது சிலைகளோ மற்ற விஷயங்களோ இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த நாள், அந்த இடம், இது எல்லாமே மாற்று மதத்தவர்கள் கொண்டாடுகிற கலாச்சாரங்களோடு பின்னி பிணைந்து இருக்குதா? இந்த ஹதீஸில் இருந்து தான் முஸ்லீம்கள் எந்த ஒரு நாளைக்கு 17 தடவை நாம் ஓதுற அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா ரக்காத்துலையுமே ஓதுறோம் இல்லையா? சூரா ஓதாத ரக்காத்து கூட இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத ரக்காத்து கிடையாது. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 5 வக்துக்குமே 17 தொழு. ஃபர்து மட்டுமே எத்தனை ரக்காத்து? 17 ரக்காத்து. 17 ரக்காத்துலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நேர்வழி பெற்ற நல்லடியார்களுடைய பாதையை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இறைவனுடைய கோபத்தை பெற்ற யூதர்களின் பாதையும் எனக்கு வேண்டாம், வலல்லாலீன் வழிகட்டு போன நசராணிகளுடைய பாதையும் எனக்கு வேண்டாம். அங்கேயே 2 பாதை அல்லாஹ் பிரிச்சுட்டான். நீங்க இப்படித்தான் பயணிக்கணும். லதர்கபுன்னு சொன்னாங்க. இந்த உம்மத்தினுடைய அழிவு எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? இந்த உம்மத்து எங்க தோத்து போகும் தெரியுமா? இந்த உம்மத்து எங்க இழப்புகளை சந்திக்கும் தெரியுமா? யூதனையும் நஸ்ரானியையும் பார்த்து அவனுடைய வாழ்க்கை ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும். யூரோப்பியனுடைய ஸ்டைலு, மேற்கத்திய கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில ஊடுருவி 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 அப்படியே ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதுவன் நஅலு பின் நஅலி, ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு எப்படி சமமா இருக்குமோ அதே மாதிரி ஒரு முஸ்லீமனுடைய லைஃப்பை பார்த்தா இவன் யூதனா முஸ்லீமான்னு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இவன் கிறிஸ்துவனா முஸ்லீமான்னு தெரியாது, இவன் காஃபிரா முஷ்ரிக்கா முஸ்லீமான்னு தெரியாது. இவன் வாழ்க்கையை பார்த்தா கிட்டத்தட்ட முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை விட்டு இறங்கி போய் ஒரு செருப்புக்கு மறு செருப்பு சமநிகராக இருப்பது போல இவன் வாழ்க்கை அப்படியே நான் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையோடு பயணிக்க ஆரம்பிச்சிருவான். பேசுறது அவன மாதிரி பேசுவான், அணியிற ஆடைகள் அணியும். எவ்வளவு தூரத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. உலகத்துல யூதன் தான் தலப்பா கட்டுறான், உலகத்துல யூதர்கள் தலப்பா கட்டுறாங்க. தலப்பா கட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தலப்பா கட்டுறாங்கிறதுனால நீங்க தலப்பாகையில கூட மாத்தி கட்டணும் வேண்டாம், நீங்க தொப்பிக்கு மேல தலப்பா கட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகையை கூட தொப்பி கட்டி கட்ட சொன்னாங்க. ஏன்னா நீ அவனுக்கு மாற்றம் செய்யணும். அவன்கிட்டையும் தலப்பா இருக்கு, அவன்கிட்டையும் தலப்பா இருக்கு. அவனும் நோன்பு வைக்கிறான். அவன் நோன்புக்கும் நம்ம நோன்புக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா அவன் சகர் செய்யாம நோன்பு வைப்பான், நீ சகர் செஞ்சுட்டு நோன்பு வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மாற்றம் பண்ணுங்க, இதுக்கு மாற்றம் பண்ணுங்க, இதுக்கு மாற்றம் பண்ணுங்க. சின்ன விஷயமா இருக்கா அவங்கள்ட்ட இருக்குதுன்னா அதுக்கு மாற்றமா செய்யுங்க. மற்ற முஸ்லீம்களுடைய மற்றவர்களுடைய கலாச்சாரங்களை முஸ்லீம் சமுதாயம் எந்த இடத்திலையும் கையில் எடுக்கிறத மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை பெருமக்கள். அதனால தான் ஸ்ட்ராங்கா மறுத்தாங்க சஹாபாக்கள். நபியினுடைய பிறப்பு நமக்கு பெருசுதான், ரசூலினுடைய பிறப்பு நமக்கு உயர்ந்ததுதான். ஆனால் பிறப்பை வச்சு நம்ம அமைக்க வேண்டாம் காலண்டர். ஏன்னா கிறிஸ்தவர்கள் பிறப்பை வச்சு காலண்டர் எடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு நம்ம மாற்றம் செய்யணும், முஸ்லிம் சமுதாயம் தனித்துவமாக தெரியணும் என்பதற்காக மதீனாவுக்கு உள்ள வந்தாங்க. ஆஷுரா நோன்பு யூதர்கள் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆஷுரா நோன்பு நாங்கள் எதுக்காக வைக்கிறோம்னா, மூசா நபியை எங்களுடைய மோசஸை ஃபிரௌன்ட்ட இருந்து இறைவன் காப்பாத்தினா அதுக்கு நன்றி கடனாக நாங்கள் ஆஷுரா நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க. அப்போதான் மதீனாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களே இவ்வளவு தூரத்திற்கு மூசா நபிக்காக வைக்கிறீங்கன்னா உங்களை விட மூசாவுக்கு ரொம்ப தகுதியானவங்க நாங்க தான். நஹ்னு அஹக்கு அவுலா,
எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக நோன்பு வைக்க சொன்னதுதான் ஆஷுராவுடைய நோன்பு. அன்னைக்கு ஆஷுராவுடைய நோன்பு, அன்னைக்கு அது ஃபர்து. அப்போ ரமலான் நோன்பு அப்போ கடமையாகலை. பின்னால ரமலான் நோன்பு கடமையான உடனே ஆஷுரா நோன்பு சுன்னத்தாயிடுச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் 10வது நாள் வைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதற்காக நீங்க 10வது நாள் மட்டும் தனியா வைக்கக்கூடாது, ஒரு நாளை சேருங்க. அதுல ஒண்ணு முன்னால சேருங்க, இல்லைன்னா பின்னால சேருங்க. ஒண்ணு 10, 11 2 நாள் வைக்கணும், இல்லைன்னா 9, 10 10 வைக்கணும். ஏன்னா 10ங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக நம்ம வைக்கிறது, அல்லாஹ் காப்பாற்றுறதுக்காக வைக்கிறது, நன்றி கடனாக. ஆனா இந்த 10 மாத்திரம் நீங்க வச்சீங்கன்னா அது யூதர்களுடைய செயலுக்கு நிகராயிடும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, மாத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட ஹஜ்ஜு அப்பவே இருந்துச்சு. அந்த 10வது அன்னைக்கு 9வது அன்னைக்கு ராத்திரி முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு 10வது அன்னைக்கு காலையில் போய் கல்லெறிய போவாங்க பாருங்க. அன்னைக்கு காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா சூரியன் உதிச்ச பின்னால தான் போவாங்க ஹஜ்ஜுக்கு கல்லெறிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன விஷயத்தை கூட மாற்றி சொன்னாங்க, நீங்க ஃபஜ்ர் தொழுதோட சூரிய உதயத்துக்கு முன்னால கிளம்பி வரணும். இதுல என்ன இருக்கிறது? சின்ன விஷயம்தான் என்று நாம் நினைக்கிறோம். இது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது, வரலாறு சம்பந்தப்பட்டது, முஸ்லிம்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. ஒரு காலண்டர் அமைக்கிறத இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்றாங்க. நபியினுடைய பிறப்பா வேண்டாம், சரி. அடுத்து ஒரு சொன்னாங்க நபியினுடைய இறப்பை வைக்கலாம்னு சொன்னாங்க, இறப்பு அதுவும் வேண்டாம். ஏன்னா இறப்புங்கிறது ஒரு துக்கமான விஷயமாக மட்டுமே இருக்கும், அது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கும். முஸ்லிம்களுடைய வரலாறு காலண்டர் என்பது ஒரு மகிழ்ச்சியையோ அல்லது ஒரு கவலையோ மாத்திரம் பேசக்கூடாது, அதை தாண்டி நிச்சயத்தை பேசணும் அப்படின்னு சஹாபாக்கள் முடிவெடுத்தாங்க. 3வது ஒருத்தர் சொன்னாங்க, நபியினுடைய நபித்துவத்தை வச்சு வைக்கலாமா, நபிப்பட்ட வாங்க 40வது வயசுல இருந்து காலண்டர்னு வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. அதையும் தாண்டி 4வதாக ஒரு கருத்து, இந்த கருத்தை சொன்னவர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சபையில சொன்னாங்க, உலகத்துல இஸ்லாம் வளர்ந்ததே ஹிஜ்ரத்தை வச்சுதான் சொன்னாங்க. இஸ்லாம் வளர்ந்தது எப்போ மக்காவிலிருந்து மதீனாவுக்குள் போக ஆரம்பிச்சாங்களோ, மக்கால 13 வருஷத்துல 500 பேர் தான் இருந்தாங்க. மதீனாவுக்குள் போன பின்னால தான் 10 வருஷத்துல 1.25 லட்சம் சஹாபிகளாக இருந்தாங்க. அப்போ ஹிஜ்ரத்து தான் முஸ்லீம்களுக்கு வாழ்வை தந்துச்சு, முஸ்லீம்களுக்கு எதிர்காலத்தை தந்துச்சு. இது ஓடி ஒளிஞ்ச அகதிகளுக்கான பயணம் அல்ல, ஒரு பெரிய அரசியல் ஆளுமையை தேடிய பயணம். ஹிஜ்ரத்துங்கிறது முஸ்லீம்களுக்கு தலைமையை தேடிய பயணம், முஸ்லீம்களுக்கு ஒரு எதிர்காலத்தை தேடிய பயணம். எனவே ஹிஜ்ரத்தை வைக்கலாம் அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போனது ரபியுல் அவ்வல் மாசத்துல. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு கருத்து சொன்னாங்க, நாம எதையுமே முஹர்ரம் மாசம் தான் முதல் மாசம் இஸ்லாத்துல. எனவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னால உள்ள 2 மாசம் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வச்சு 1445 என்ற வருஷம். அப்போ இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போய் கிட்டத்தட்ட 1445 வருஷம். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய வயது 1445. இதுல இருந்து தான் வளர்ந்திருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்று பின்னணியில் செய்த ஹிஜ்ரத்து பயணம் எப்படி திட்டமிட்டு போனாங்க, அந்த பயணத்தில் நடந்தது என்ன, அந்த பயணத்திற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்த அரசியல் ஆளுமை, அரசியல் தலைமை பீடம், இதுவெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, பயணத்தில் நடந்த அனுபவங்கள், அதில் திட்டமிடல்கள், பல்வேறு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியில் தொடர் வாரங்களில் பார்ப்போம். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.